கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறார். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த நாளிலே ஆதாமுக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருந்தார். 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் ஒரு வேலையை கொடுத்திருந்தார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நாம் இப்படியாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே சுறுசுறுப்பாய் உற்சாகமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல செல்வத்தை நம்ம சம்பாதிக்கலாம். அப்படியாக ஒரு ஊரிலே ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு கைவலி, கால்வலி, மூட்டு வலி, தலைவலி, இடுப்பு வலி எல்லா வலியும் இருந்தது. அதனால் அவனை எல்லா டாக்டர்கிட்டையும் அழைச்சிட்டு போனாங்க. ஒருத்தருமே அந்த வியாதியை சுகமாக்க முடியல. ஆனால் பக்கத்தில் ஒரு மருத்துவர் புதிதாக வந்திருந்தார், ஒரு நாட்டு வைத்தியர். அந்த நாட்டு வைத்தியரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அந்த நாட்டு வைத்தியர் அவரிடம் நான் உங்களுக்கு ஒரு டப்பா சூரணம் கொடுக்கிறேன், அதை நீங்கள் சாப்பிட வேண்டும், இந்த வியாதியெல்லாம் சரியாக போயிடும் என்று சொன்னார். ஆனால் ஒரு கண்டிஷன், அது வேர்வை வரும்போது தான் இந்த சூரணத்தை எடுத்து நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். போனால் இவர் வேர்வை வரும்னு பார்க்குறாரு, ஒன்றும் வரல. படுத்தே கிடக்கிறாரு, அவருக்கு வேர்வையே வரல. மனைவி என்ன சொன்னாங்க, ஏங்க இப்படி படுத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ வேர்வை வந்தால் தான் அந்த சூரணத்தை சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ பூமிக்கு திரும்ப மட்டும் முகத்தின் வேர்வையினால் உழைத்து நீ சாப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக மனைவி ஒரு ஆலோசனை சொன்னார். என்னங்க இப்படியே இருக்கிறது நீ நல்லா இல்லை, அதனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னென்னா, இப்படி கடைக்கு போய்ட்டு வாங்க, கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாங்க, நீங்கள் கொஞ்சம் துணியை துவைங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் வயலுக்கு போய்ட்டு வாங்க, இந்த தோட்டம் துறவுகள்லாம் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாங்க. அப்படி செய்யும்போது இவரும் அப்படியே போயிட்டு வந்தார். மனைவிக்காக நல்ல ஹெல்ப் பண்ணார், காய்கறிகள்லாம் வாங்கிட்டு கொடுத்தாரு, நல்ல துணியெல்லாம் துவைச்சி கொடுத்தாரு. இப்படியெல்லாம் தோட்ட துறவுகளுக்கு போயிட்டு வந்தபோது வேர்வை வந்துருச்சு. வேர்வை வந்த போதெல்லாம் இப்படி அந்த சூரணத்தை எடுத்து சாப்பிட்டார். அப்படி டெய்லி இந்த மாதிரி வேலை செய்யும்போது அந்த சூரணத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அப்படியாக ஒரு நாள் பாதி சூரணம், அந்த டப்பாவில் பாதி சூரணம் காலி ஆகிடுச்சு. உடனே அந்த மருத்துவர்கிட்ட போனார். ஐயா, நீங்கள் பழைய கில்லாடிங்க ஐயா, என்னையா அருமையான மருந்து கொடுத்தீங்க, இந்த வேர்வை வரும்போதெல்லாம் சாப்பிட சொன்னீங்க, இந்த மாதிரி என் மனைவி நல்ல ஆலோசனை சொன்னாங்க, இப்படி வேலைகளெல்லாம் செஞ்சேன், என் சரீரத்திலேருந்து அந்த வேர்வையெல்லாம் போணுச்சு, சூரணம் காலி ஆகிடுச்சையா அப்படின்னாரு. பாதி டப்பா காலி ஆகிடுச்சு, மீதி பாதி இருக்கு, என்னையா செய்கிறது அப்படின்னாரு. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீ இருக்கிறதே செஞ்சுக்கிட்டே இரு, நான் ஒரு பெரிய மருந்து கொடுக்கல, அந்த சூரணம் அது துளசியும் கொஞ்சம் வெல்லமும் தான் கொடுத்தேன், நீ இப்படி வேலை செஞ்சால் உன் உடம்புல இருக்கிற மூட்டு வலி, கை கால் குடைச்சல், இடுப்பு வலி எல்லாம் போயிடும், அதனால் உனக்கு ஆரோக்கியம் வந்துடும் தம்பி அப்படின்னு சொன்னார். அப்படியாக நீ பார்க்கும்போது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே யாக்கோபு இப்படியாக வேலை செய்கிறான். தன் ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா, பின்பு யாக்கோபு பச்சையாக இருக்கிற புன்னை, வாதுமை இல்லையா, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடைவிடாமல் வெண்மை தோன்றும் வரைக்கும் தன் ஆடுகளுக்கு அந்த பட்டையை உரித்து போட்டான் பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில். அதனால் வரியும் புள்ளியும் உள்ள குட்டிகளை போட்டது. அவன் 2 பரிவாரங்களை உடையவனான், பெரிய செல்வந்தரானான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலும் அப்படிதான். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே எங்கள் கைகளினாலே நாங்கள் பாடுபட்டு வேலை செய்து நாங்கள் சாப்பிடுகிறோம் என்று சொல்லுகிறான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி நீங்கள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக செய்யும்போது, எறும்பை போல உற்சாகமாய் சுறுசுறுப்பாக இருக்கும்போது நம்முடைய உடம்பில் இருக்கிற கழிவுகளெல்லாம் நீங்கி நமக்கு கடவுள் ஆரோக்கியத்தை கொடுப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், ஒரு குறைவில்லாமல் நடத்தும். இப்பொழுது இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனியும் நடத்தும்.
எபினேசராய் இருந்து அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.